ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி நடந்துச்சு, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்தே ஸ்வீட் செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து மருதாணி வைக்கிறதுலேருந்து எதை மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், எங்கெல்லாம் வாங்கின ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதை மாதிரி ஐட்டம்லாம் வந்து யூஸ் பண்ணேன், அதே மாதிரி குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணோம். அதுக்கு நான் எதை மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி, அதாவது ஃப்ரைடே வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து ஈவினிங் வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வந்து எப்போதுமே வந்து வருஷம் எங்கள் அம்மா வந்து ஆர்டர் பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு சில இது வந்து எங்கள் அம்மாவும் வந்து பண்ணுவாங்க. என்னதான் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாலும் ஆர்டர் பண்ணாலும் நம்ம வீட்டில் செஞ்சால் தான் வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஃபெஸ்டிவல் மூடு வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறதுக்கும், இன்னொன்று பசங்க வந்து என்ன தான் வெளில வாங்கினாலும் நீ ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிற கொஷின் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது நான் வந்து பண்ணணும், பண்ணினா தான் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து பெருசாக இந்த வாட்டி வந்து பண்ணலை. லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஹல்வாலாம் பண்ணியிருந்தோம். ஹல்வா, குலாப் ஜாமுன், முறுக்கு அதெல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து ஈஸி குலாப் ஜாமுன் டக்குன்னு பண்ணியாச்சு. கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை, ரொம்ப டயர்டு, ரொம்ப பயங்கரம் பாடி பெயினாக இருந்தது. அதனால் ரொம்ப பெருசாக இழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுனும் முறுக்கு வந்து தேங்குழல் வந்து இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணி ரொம்பவே நல்லா வந்திருந்துங்க. இந்த வாட்டி வந்து தேங்குழல் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவே வந்து வாங்கியாச்சு. அதுலேயே எல்லாமே இருக்குது, உப்புலேருந்து எல்லாமே போட்டு அங்கே அதுலேயே எல்லாமே இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பிசைஞ்சு அப்படியே வந்து தேங்குழல் இதில் சுற்றி அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக ரெண்டுமே, குலாப் ஜாமுனும் சரி தேங்குழலும் வந்து வந்தது. மறுநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையும் வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாந்திரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி ஜெயந்தி அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மகாராஷ்டிராலாம் ரொம்ப ஃபேமஸாக வந்து கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் அன்றைக்கி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ், வெள்ளி, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெட்டல்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப உகந்த நாள். ஒரு சில பேர் வந்து புதுசாக மெட்டல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி வந்து வாங்குவாங்க. நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பாபாவுக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணிடணும். ஏன்னா தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியே பண்ணியாச்சுன்னா தீபாவளி அந்த வீக் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இதை மாதிரி புதுசாக ஷால்லாம் போட்டு அவங்கள டெக்கரேட் பண்ணுறது வழக்கம். கொலுசு வந்து நான் எப்போதுமே பாபாவுக்கு வந்து போட்டிருப்பேன். அந்த கொலுசை வந்து சுத்தம் பண்ணி பாபாவை வந்து ஃபுல்லும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. கொலுசை வந்து சுத்தமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி கொலுசு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு புதுசாக ஷால் போட்டு இதை மாதிரி காசால் செய்கிற மாலை, பணம் மாலை இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பேன் பாபாவுக்கு குட்டியாக. நிறைய மாலைகள் இந்த மாதிரி கலர் ஷாலு, அதுக்கு ஏற்ற மேட்சிங்காக வந்து டர்பன் எல்லாமே வந்து பாபாவுக்கு வந்து பண்ணி வச்சுருப்பேன். அதனால் அப்பப்போ மாற்றும்போது அந்த ஷாலுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக என்ன இருக்கோ அதை வந்து மாற்றுறது உண்டு. ஒரு பக்கம் வந்து குலாப் ஜாமுன் தேங்குழல் நம்ம வீட்டில் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அவங்க செஞ்ச கொஞ்சம் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் மிக்சர், இது வந்து எங்கள் அம்மாவே பண்ணது, பார்த்தாலே தெரியும். ஸோ பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்போதுமே வருஷம் ஒரு மாமிக்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் கேஜி போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா போன வாட்டி நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க, 2 கிலோ 3 கிலோலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுத்தோம். பட் வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்ஸ் வந்து இந்த வாட்டி பசங்களும் ரொம்ப வேண்டாம், நிறைய வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப இந்த வாட்டி ஆர்டர் பண்ணல. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், ஒரு சில பேருக்கெலாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் எல்லாமே ஆஃப் கேஜி. இந்த வாட்டி வந்து லட்டு, பாதுஷா, உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேட்ரிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சங்கர் கேட்ரிங் இவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. கல்யாணத்துக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது மாதிரி தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, நாங்கள் வந்து வருஷம் வாங்குகிறோம்.
ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நான் வந்து இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். இந்த வாட்டி ஹல்வா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஹல்வா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பர், அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு இந்த வாட்டி ஹல்வா. பத்தவே இல்லை. வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக வந்து ஒரு 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 நாள்லேயே வந்து அல்வா பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். அதே மாதிரி ஜாங்கிரியும் வந்து எக்ஸலண்ட்டு. பாதுஷா, ஜாங்கிரி, அதுக்கப்புறம் லட்டு, ஹல்வா, அதுக்கப்புறம் மிக்சர், அப்புறம் நான் பண்ண அப்புறம் மைசூர் பாகு, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், அப்புறம் முறுக்கு, இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தீபாவளிக்கு வந்து முக்கியமாக நம்ம என்னென்னா ஸ்வீட்ஸு, பலகாரங்கள் வந்து பண்ணுவோம். அது உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து மருதாணி இல்லையா. இந்த மருதாணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்போல்லாம் இலை வந்து கிடைக்கும், மறைச்சி வந்து போட்டுப்போம். இப்போல்லாம் வந்து இந்த சிங்கு கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது வந்து என்ன ஆகுதுன்னா, போட்டு ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உறிஞ்சி வந்துடுது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் உறிஞ்சி வந்துடுது. இந்த தடவை வந்து நான் வந்து கீர்த்தி ஹென்னா அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹென்னா வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. 3 ஹெர்பல் ஹென்னா, அதுக்கப்புறம் ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் கேர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. மருதாணி போட்டதுக்கப்புறம் அதை வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாமும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது அப்படி காம்போ மாதிரி 300 இவ்வளோ வந்து 350 நினைக்கிறேன், ஷிப்பிங்கோடு சேர்த்து அப்படியே வந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுனால மீஷோலேருந்து ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம எப்படியும் ஒரு கை ஃபுல்லும் ப்ரைடல் மாதிரி போடணும் அப்படின்னாக்கா நிறையா ஒரு 400-500 செலவு பண்ணோம் இல்லையா. அதனால் இது மாதிரி ஸ்டென்சில்ஸ் வாங்கி ஒட்டினா எப்படி இருக்குங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா நல்லா தான் வந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்மெஜ் ஆகிடுது. அதனால் ஸ்டென்சில்ஸ் வந்து அந்தளவு நம்ம கையில் போடுற மருதாணியே ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பப்புக்கு வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த ஸ்டென்சில்ஸில் வந்து பிரித்து எடுத்து ஒட்டுறது தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. ஆனால் பர்ஃபெக்டாக வரல. பட் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஆனால் ஸ்மஜ் ஆகிடுது. ஸ்டென்சில்ஸில் வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இந்த டிப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டுங்க. இந்த டிப்பு மருதாணி, இந்த ஹென்னா தனியாக வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து வேறு லெவலு. நான் எப்போதுமே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மாதிரி தான் போட்டுப்பேன். அதுவே வந்து பப்புன்னு சொன்னேன், தண்ணி மட்டும் அழகாக போட்டுட்டேன்னு சொன்னேன். அப்படி இல்லை, எப்போதுமே நம்ம ட்ரெடிஷ்னல். டிப்பு வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப் ஒட்டிட்டு அந்த டிப்பு மாதிரி கொடுக்குறாங்க. அதில் அப்படியே ஒரு விரலையும் வந்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே அப்படியே பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் அந்த செலோ டேப்பை பிச்சிடணும். இதை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் எல்லா விரல்லையும் ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈவனாக அந்த வாட்டி டிப்பு மருதாணி இருந்தது. பேக்லேயும் அந்த ஸ்டென்சில்ஸில் பாதி இருந்தது. அதை வந்து வச்சு எனக்கு நல்லா தான் வந்திருந்தது ஸ்டென்சில்ஸு. பப்புக்கு கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறோங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காலுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இப்போ சேஃபாக வந்து பற்றி இருந்துச்சு. இந்த ஹென்னா மருதாணி எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. அந்த சிங் மருதாணின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து வாங்கி நம்ம போடுவோம். அது 2 நாள் தான் நல்லாயிருக்கும், 3ஆவது நாள் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த வாட்டி வாங்கின ஹென்னா மருதாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலுக்கும் சரி கைக்கும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருந்தது. அப்படியே ஈக்குலிப்டஸ் வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து கை வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து பண்ணுறது வந்து வெங்காய சாம்பார், பஜ்ஜி. இது கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அது ஒரு வழக்கமாகவே இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இது வழக்கமாக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சாம்பார், அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறையா பேர் வீட்டில் இது வந்து ப்ராக்டிஸாக வந்து பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அதுதான் இருந்துச்சு அன்றைக்கி சமையல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளுமே நம்ம குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணோம் இந்த வாட்டி. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வந்து நடக்கும். இந்த தடவை கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணோம். நவராத்திரியும் ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துச்சு. இந்த வாட்டி தீபாவளியும் ரொம்ப ரொம்ப நல்லா நடந்தது. 3 நாளுமே இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கந்தஷ்டி சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி வந்து உங்களுக்கே தெரியும், நான் வாங்கி வச்சுருப்பேன். அதை போட்டு வீட்டுக்கெல்லாம் காட்டும்போது இன்னும் சூப்பராக வந்து வீடே வந்து ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு தெய்வீகத்தன்மை வந்து கொடுத்துச்சு நமக்கு. மறுநாளைக்கு தீபாவளி இல்லையா, மொதல் நாள் வந்து பயங்கரம் வேலைங்க. இது மாதிரி பூஜைக்கு தேவையானதெல்லாம் பொருள்லாம் வந்து பூஜை தேவையானதெல்லாம் நம்ம மொதல் நாளே எடுத்து ரெடி பண்ணி வச்சா தான் விடியல் காலம்பரை ஒரு 4-5 மணிக்கெலாம் எழுந்து நம்ம வந்து விளக்கேற்றி சுவாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று காலம்பரை தூங்கி எழுந்து வரும்போதே இந்த சுவாமி கிட்ட வந்து நம்ம வரிசையாக வச்சுருவோம். புது துணிக்கெலாம் சந்தன குங்குமம் இட்டு அதை வந்து பெருசாக வந்து ஒரு இது மாதிரி கட்டி சாமிக்கிட்ட வச்சுருவாங்க எங்கள் பாட்டி.
அதே மாதிரி எல்லாரோட துணியும் எடுத்து சந்தன குங்குமம் விட்டு சாமிக்கிட்ட வந்து வச்சாச்சு தனியாக. அதுக்கப்புறம் வந்து காலங்காத்தால் எழுந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை காலம்பரையும் பண்ணணும், சாயங்காலமும் பண்ணணும். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 108 காசை வச்சு இன்றைக்கி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம் டெக்கரேஷனு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 108 காசு வந்து நான் பூஜை பண்ணுற காசு தான். அதை வந்து நடுவில் வந்து வச்சாச்சு. சுற்றியும் வந்து ஒவ்வொன்றும் லக்ஷ்மி சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள். இது வந்து குட்டி குட்டி பேங்கிள், இது வந்து சுட்டி காஜலுங்கன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கலர் கலராக பச்சை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலரில் குட்டி குட்டியாக அம்மனுக்கான வளையல். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் என்கிட்ட வந்து இருந்தது. இதெல்லாமே நான் வந்து ஒரு தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு பூஜையில் தினமுமே வச்சுருப்பேன். அதே இன்றைக்கி இது மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுறேன். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சோழி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தான் நான் வந்து வைக்கிறேன். இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா மோத்தி சங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிற ஒரு சங்கு. இதுவும் லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்னொரு இதில் தாமரை விதை வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்னொரு இதில் குன்றின் மணியும் லக்ஷ்மி சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் தான் இதெல்லாம் சுற்றி வச்சுட்டு நடுவில் 108 காசை வச்சுட்டு நான் வந்து இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டி தீபாவளிக்கு ஒவ்வொன்று வித்தியாசமாக வாங்குவேன். போன தடவை வந்து அந்த குபேர பானை வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். பூஜைக்கு வந்து வைக்கும்போது நான் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். இந்த தடவை இதை மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பிராஸில் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம வெயிட்டுங்க, இது செம்ம வெயிட்டு, செம்ம சூப்பர். நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு போது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது லக்ஷ்மி குபேர பூஜை. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் பூஜை பண்ணுறது உண்டு. அந்த லக்ஷ்மி குபேரரை எடுத்து நடுவில் வச்சுட்டு சுற்றியும் இதை மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு பக்கம் விளக்கேற்றுறதுக்கு சுவாமி பக்கத்தில் வந்து அதுக்கு தனியாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வச்சாச்சு. இன்னொன்று கங்கா ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, எங்கள் அம்மா வந்து காசிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தம் இருந்தது, அதுக்கும் சந்தன குங்குமம் தடவி மறக்காமல், ஏன்னா அப்போ தான் மறக்காமல் நம்ம வந்து அதை ஊற்றின்னு குளிப்போம். அது வந்து பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து கலர் கோலம் எப்போதும் போடுறோம் இல்லையா, அதுக்கு இதை மாதிரி MDFில் என்னோடய கசின் வந்து எனக்கு நவராத்திரிக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம கலர் கோலத்தை தூவி நம்ம வந்து வீட்டு வாசலையோ நம்ம எங்கே வேணுமோ, எங்கே பூஜைக்கு போடும்போதோ இல்லை எங்கே வேணுமோ நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இதை மாதிரி நம்ம வந்து பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும், அழகாக போய் செட் ஆகிடுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் காலையில் வந்து பூஜைக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் போது வாசலில் வச்சுருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைலாம் முடிஞ்சு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எடுத்து கொட்டிட்டு அதை தொடச்சி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வாட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சாச்சு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணினா தான் காலங்காத்தால் எழுந்து எல்லாமே பண்ண முடியும் இல்லையா. நல்லெண்ணெய் காய்ச்சி எப்போதுமே மீரா தான் நமக்கு. மீரா ஷாம்புவும் எடுத்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்வீட்ஸு, காரம், அப்புறம் வந்து மருந்து லேகியம் வந்து சாப்பிட்ணும் இல்லையா, அதுவும் வச்சாச்சு. ஸோ சுவாமிக்கிட்ட வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே தூங்கி எழுந்து வந்து சுவாமிக்கிட்ட நகை, பணம் அதெல்லாமும் வைப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தூங்கி எழுந்து வந்தோடனே பார்க்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி லக்ஷ்மிக்கு தேவையானது ஏற்படுத்தக்கூடியது, வறுமை நீங்கி செல்வங்கள் வந்து பெருகணுங்கிறதுக்காக இதை மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் தூங்கி எழுந்து வந்து பார்த்தாக்க அந்த இயர் ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கு. ஸோ இந்த 3 நாளுமே லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை வந்து நடந்தது நம்ம வீட்டில். இது மாதிரி வந்து 108 வெள்ளியால் பூ வந்து வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து பூஜை பண்ணுறது உண்டு. ஸோ காலையில் எழுந்து எண்ணெய் வச்சு குடிச்சிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பாட்டு பாடி கௌரி கல்யாணம் பாடி எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்து ஸ்வீட்ஸு அந்த லேகியம்லாம் சாப்பிட்டுட்டு வெடி வெடித்து இது மாதிரி சூரியன் வரத்துக்கு முன்னாடியே பண்ணுறது வழக்கம். நம்ம அதனால் சீக்கிரமே எழுந்து இந்த வாட்டி வந்து பண்ணியாச்சு.
ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி இந்த வாட்டர் சென்சார் விளக்கு வந்து வச்சுருந்தேன். எல்லார் வீட்லேயும் எண்ணெய் ஊற்றி வந்து விளக்கேற்றுவாங்க. நான் வந்து தண்ணி ஊற்றி விளக்கேற்றினேன் இந்த வருஷம். ஸோ வாட்டர் சென்சார் விளக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் கேரி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஸோ அங்கங்கே விளக்கு வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக வந்து எரிஞ்சுது. அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து இதே மாதிரி குபேரப்பானை நான் வந்து போன வருஷம் வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, அந்த குபேரப்பானையை சந்தன குங்குமம்லாம் இட்டு அரிசி, பருப்பு, உப்பு இது மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்த விஷயங்கள்லாம் அந்த பானையில் போட்டு குங்குமத்தால் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அர்ச்சனை வந்து பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இப்படி தான் வந்து தீபாவளி வந்து எங்கள் வீட்டில் வந்து போச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்க. எங்கள் வீட்டு தீபாவளி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமைஞ்சது. கண்டிப்பாக அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டாட்டா.